முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் சொல்லி வரும்போது வாழ்க்கையிலே பல விதமான முன்னேற்றங்கள், மாற்றங்கள், ஏற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிகழும். கணபதியினுடைய 32 வகையான அந்த உருவ வழிபாடுகள் பற்றி நாம் இப்போது சிந்திக்கலாம். அதிலே மூன்றாவதாக வருகின்ற பக்தி கணபதி. வெள்ளை நிறத்தில் காணப்படும் பக்தி கணபதி தனது 4 திரு கரங்களில் பாயாச கிண்ணம், தேங்காய், மாம்பழம், வாழைப்பழம் ஆகியவற்றை வைத்திருப்பார். இவரை வணங்கும் பொழுது அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி நாடி தேடி ஓடி வரும். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 18/1/2024 கிழமை, வேழக்கிழமை. தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் தை 4வது நாள். நெல்லை நெல்லையப்பர் புறப்பாடு. கோவை பாலதண்டாயுத பாணி விழா தொடக்கம். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தங்க குதிரையில் பவனி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய திதி அஷ்டமி நள்ளிரவு 1:26 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி காலை 8:31 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம். சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் பூரம். சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி சிம்ம ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் பாராட்டை பெற்ற, புகழ்பெற்ற, பிரசித்தி பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலன் தலைப்பு என்னவென்றால், இன்னும் சில நாட்கள் தான் லட்சுமி தேவி அருள் இந்த ராசியினருக்கு உறுதி. லட்சுமி தேவி அருள் இந்த ராசியினருக்கு கிடைக்க போகிறது. சில ராசிக்காரர்கள் அடுத்த சில நாட்களிலே பொருளாதாரம் பலம் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இங்கே நாம் காணலாம். மேஷ ராசியினர் நிதி ஸ்திரத்தன்மையை பலப்படுத்துகிறது. திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டா. உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உங்கள் பதவி மற்றும் கௌரவத்தை அதிகரிக்கும். உங்களின் முயற்சிகளுக்கு பாராட்டுகளுடன் வேலை மற்றும் வியாபாரம் இரண்டிற்கும் நேரம் சாதகமாக இருக்கும். அடுத்த ராசி மிதுன ராசியினர் வேலை மற்றும் வியாபார முயற்சிகளுக்கு சாதகமான நேரம். உங்கள் வேலையில் அங்கீகாரமும் வெற்றியும் பெறுவீர்கள். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை பங்களிக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள். நல்ல பலன்களை நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம். வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். சூரியனின் சஞ்சாரத்தால் சாதகமான பலன்கள். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான நேரங்கள் கிடைக்கப் போகிறது. அடுத்தது சிம்ம ராசியினர். வேலை தேடுபவர்களுக்கு நம்பிக்கையான பலன்கள் கிடைக்கும். குடும்ப உறவுகள் பலப்படும். திருமண வாழ்வில் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும்.
நிதி ஆதாயங்கள் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும். பண தொடர்பான விஷயங்களில் வெற்றி, சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடுகளிலிருந்து லாபகரமான வருமானத்தை பெறுவீர்கள். அடுத்த ராசி துலாம் ராசியாகும். இந்த துலாம் ராசியினருக்கு வியாழனின் தாக்கத்தால் முக்கியமான முடிவுகள் நிறைவேறும். சிறப்பான தொடக்கத்தை பெறுவீர்கள். மூதாதையர் சொத்து மற்றும் குடும்ப நல் இலக்கினத்தால் குறிப்பிடத்தக்க நன்மைகள் கிடைக்கும். நேர்மறையான குடும்ப சூழ்நிலை, காதல் உறவுகளில் சாத்தியமான வெகுமதிகள், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை. தொழில்நுட்ப கல்வியிலே இருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் விரிவாக்கம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த அருமையான கோச்சார குறிப்பு இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகபட்ச நன்மையை உண்மையில் தரப்போகிறது. அன்பர்கள், இதை கவனத்தில் நிறுத்தி நீங்கள் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட நேரத்தை கண்டுபிடித்து கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி நிலையை எட்ட வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதியாக இருக்கின்ற 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்க. திடீர் பயணங்கள் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். சகோதர பகை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிக்க பாருங்க. உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும். கடினமாக உழைக்க வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களின் மூலமாக பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் அனுசரித்து பழகவும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அது நல்ல முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும். சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு. வேங்கடேச பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவிகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் உறவினர்களால் மகிழ்ச்சி செய்தி கிடைத்து மகிழ்ச்சியான நிலையை எட்டுவீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலம் பலவிதமான நல்ல மாற்றங்கள் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் போதும்போது பொறுமையாக நீங்கள் பேச வேண்டும். வாகனங்களை இயக்க வேண்டும். சகோதரருடைய ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டிச் செல்வர். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற நண்பர்களால் உதவி. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த லாபம் நல்ல முறையிலே வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் பெருக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு.
மாலையில் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும். உணர்வூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணம் கையிலே வந்து சேர்ந்து கடன் தொல்லை மறையும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் உருவாகி மன மகிழ்ச்சியை பெருக்குவார்கள். அதனால் நன்மைகள் கூடும். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும், மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. கவனத்துடன் அவர்கள் வாகனங்களை இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு அவர்கள் சிவ வாக்கியம், சிவ கடாட்சத்தை பெறுகின்ற கோளாறு பதிகத்தை பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை அவர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளிலே மட்டும் கவனம் செலுத்தவும். சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம். அக்கம் பக்கத்தில் இருப்போடு இணக்கமாக நடந்து கொள்ளவும். உடல் நலனில் கவனம் தேவை. பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். அதிகாரிகளிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருக்கும். வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை அனுசரித்து செல்லவும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அரசியல்வாதி அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களும் உறவினர்களும் மாற்றி மாற்றி உதவி செய்து முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பர். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர வகையிலே ஆதாயங்கள் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். பணியாளர்களின் செலவுகள் ஏற்படும். இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபட பல வகையிலே அனுகூல பலன்கள் ஏற்படும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சீரும் சிறப்பும் பேரும் புகழோடு இருப்பார்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைத்து நன்மை பல கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடந்து இன்று பலவிதமான செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கின்ற ஒரு ஆற்றல் வரும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தினரின் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்பு நீங்கும். பிற்பகலுக்கு மேல் அனைத்திலும் எச்சரிக்கை தேவை. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. விற்பனை வழக்கம் போல் இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியை அதிகரிக்க பெறலாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன திரை, பெரிய திரை, வெள்ளித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் காட்டி மன மகிழ்ச்சியை கூட்டும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று விற்பனை வழக்கம் போல் இருக்கும். ஆனால் வாடிக்கையாளருடைய ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். குடும்பத்திலே உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். சகோதரர்கள் வகையிலே செலவுகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பதால் அவசரம் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் ஆஞ்சநேயரை வழிபட முக்கிய முடிவுகள் சாதகமாகும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் நல்ல செய்தி வந்து சேர்ந்து தெம்பை உண்டாக்கும். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை உண்டாகி அதன் மூலம் நன்மைகள் நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது முடிவிலே உங்களுக்கு சாதகமாக மாறி இன்பத்தை நீங்கள் பெறலாம். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்.
ஓரளவே அனுகூலமான நாள். அலைச்சல்கள் இருந்த போதிலும் கூட முயற்சியானது வீண் போகாது. தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். இளைய சகோதர வகையிலே செலவுகளில் ஏற்படக்கூடும். மற்றவர்களோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்படும் பொழுது பொறுமையாக இருப்பது அவசியம். உடல் நலனிலே கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்கள் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அம்பிகையை வழிபட மற்றவர்களால் ஏற்பட்ட அவபெயர். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்திலே அக்கறை காட்டுங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லதாக உங்களுக்கு அமையும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இன்று விநாயகரை வழிபட நன்மைகள் கூடுதலாக பெறலாம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தூக்கலாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கமிஷன் கான்ட்ராக்டின் மூலம் நல்லதொரு லாபம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வங்கி உதவி கிடைத்து கடன் தொல்லை மறையும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். மாலையிலே பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சரபேஸ்வரரை வழிபட சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். அதனால் கவலை வேண்டாம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் வாழ்க்கை துணைவர் மிகுந்த மகிழ்ச்சியை வழங்குவார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியிலே வந்து சேர்ந்து மனமகிழ்ச்சியை கூட்டும் பெருக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.